மழையின் கோரம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாச்சு பாருங்க. நல்ல சூடாக இருக்குது. இந்த பாருங்க எப்படி குழாய் கிணத்தால் தண்ணி வருதுன்றதை பாருங்கள். சரி, அங்கே சும்மா அள்ளி ஊற்றுது தண்ணி. நல்ல சூடாக இருக்குது மக்களே. காலை வச்சுருக்கேன். அப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெரியணும் யாழ்ப்பாணத்தில் எப்படி மழை பெஞ்சோன்றிருக்கண்டு. அதோட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது. இப்போ நாங்கள் பொம்மவழி பிரதேசத்தில் நிற்கிறோம். சரி தானே? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி தண்ணி போகுதுன்றது தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இது வந்து அரசாங்கத்தால் அடிக்கப்பட்ட ஒரு குழாய் கிணறு. சரி தானே? அதில் பாருங்கள் எப்படி தண்ணி போகுதுண்டு. பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பொம்மவழி பிரதேசத்தில் வந்து மக்கள் எப்படியான நிலைமையில் இருக்கணுமென்றதை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இந்த குழாய் கிணறு தண்ணி போய் கொண்டு வந்து அதை பார்க்க ஆசையாக இருந்தால் தான் காட்டுறோம் பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் மலை எப்படி இருக்கின்றதை போய் அங்கே போய் பார்ப்போம். பொம்மவழி பிரதேசத்தில் நிற்கிறோம். இப்போ இஞ்சால போனீங்கன்னு சொன்னால் நாவாந்திர பிரதேசம், இஞ்சால பொம்மவழி பிரதேசம். வாங்க பொம்மவழி பிரதேசங்களில் மக்களுக்கு எப்படியான உதவி திட்டங்கள் கிடச்சிருக்கா, மக்கள் எப்படியான நிலைமையில் இருக்கிறாங்கன்றதை போய் பார்ப்போம். சரிதானே? பாருங்கள், இது வந்து ஒரு குளம் உண்டு. சரிதானே? இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த காக்கதைக்கு போகிற பகுதியில் இருக்கிற குளம். இந்த குளத்துக்கு வந்து எப்படி தண்ணி போய் கொண்டிருக்கு. இதுக்குள்ளால் குளத்துக்கு தண்ணி போகுது, அந்த பக்கத்தால் வெளியேறுது, ரோட்டுக்கு வெளியேறுது. இது வந்து ஒரு சின்ன குளம் தானே. வந்து புனரமைக்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்கிற இல்லை, கொஞ்சம் ஒரு தாழ்ப்பமாக்குறையில் ஒரு தாழ்ப்பமாக்கினா கூட இது வந்து பல தண்ணியெல்லாம் கொள்ளும். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து இங்கே இருக்கிற தண்ணியல் முழுக்க வந்து அப்படியே இது குளத்துக்குள்ளே போகுது. குளத்துக்கு போய் அந்த பகுதியால் வந்து அப்படியே வெளியேறுது. பார்த்துங்க. சரி, இந்த நாட்டில் வந்து சிஸ்டம் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் இப்படியான மாற்றங்களை தான் கொண்டு வரணுமே தவிர வேறு எதுவுமே செய்யலை. அது சட்டத்தை வந்து இறுக்கி இந்த சிஸ்டங்களை முதல்ல வடிவாக செய்யணும். அனுமதியின்றி நுழைவது தடை. இது பாருங்க, இது வந்து நாவந்திரைக்கு போகிற பகுதி வந்து ஃபுல்லாக வந்து நீரில் மூழ்கிச்சு. ஐயோ, இதில் இப்படி நடக்கிறது பார்த்தீங்களா? இது வந்து ஃபுல்லாக வந்து நீரில் மூழ்கி இருக்குது. நாவாந்துறைக்கு செல்கிற ரோட் இது பாருங்க, ஃபுல்லாக நீரில் மூழ்கிச்சு. இதுக்களால் போயில அது நாங்கள் இதாலேயே போவோம். சரிதானே? இதுக்களால் விழுந்தடிச்சு நனைகிறத விட இப்படியே போவோம். சரி, எங்கே வரோம். இது வந்து பொம்மவழி போகிற பாதை. இப்போ நாங்கள் வந்த பாதை ஃபில்டர் வாட்டர். இவ்வளோ வாட்டர் இருக்கிறதாக்கனே பாருங்கள், ஃபில்டர் வாட்டர் வருது. ஃபில்டர் வாட்டர். அப்பா நடக்க இல்லை கிடக்கு இந்த கொஞ்சம் தண்ணிக்குள்ளேயே. சரி, ஓகே உறவுகளே. பிரதேசத்தில் பாருங்கள், ஒரு பகுதி வந்து கடல் மாதிரி காட்சி அளிக்குது. பாருங்கள், இது வந்து கடல் இல்லை, இது வந்து தரப்பகுதியான ஒரு நிலம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், நல்லா தண்ணி வந்திருக்கு, ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அந்த பகுதியோடு இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் தண்ணி கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ள ஃபுல்லாக நிற்கிது தண்ணி. பாருங்கள், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் தண்ணி போயிடுச்சுது, வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுது. மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இன்னும் தண்ணி வரல. இந்த பாருங்க, மதில் கட்டி இருக்கிறபடியால் அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவு. மற்றபடி தண்ணி எல்லாத்தையும் போய் தான் இருக்குது. இதில் நல்ல அழகான வீடு ஒன்று இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? இங்கெல்லாம் தண்ணி இல்லை. என்ன சொன்னால் கொஞ்சம் நிலங்களை நிமித்தி உயர்த்தி அடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் இல்லை. இது வந்து பொம்மவழி பிரதேசம். தண்ணி வந்தால் இதுக்கெல்லாம் கூடுதலாக வாரது. பாதிக்கப்படுற மக்கள்ண்டா இதுக்கெல்லாம் பாதிக்கப்படுறவங்க பாருங்க. பார்த்தீங்களா? தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடுகளை வந்து உயர்த்தி கட்டி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பாதிப்பு இல்லை, அளவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு பாருங்க. இப்போ மழை கொஞ்சம் விட்டுட்டுது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சரியா? வாங்க. இதுதான் வந்து பொம்மவழி பிரதேசம். இதில் வந்து மலைகள் ஃபுல்லாக விட்டான்ட்டு சொல்லலாம். இப்போ வந்து அவங்க கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ நல்ல மழையை அடித்து கொண்டு வந்தது. தண்ணியில் நிற்கிது தான் பாருங்கள். இந்த அவ்வளோத்துக்கு அந்த மூழ்கிற அளவுக்கு இல்லை. மக்கள் வந்து இடம்பெயர்ற அளவுக்கு வந்து இன்னும் இந்த பகுதியெல்லாம் மழை இல்லைன்னு தான் சொல்லணும். மழை இல்லைன்னு இல்லை, தண்ணி இல்லை, சாரி. பார்த்தீங்களா? அப்படி போய் பார்ப்போம் வாங்க என்ன நடக்கண்டு. சரிதானே? இப்போ யாழ்ப்பாணம் காக்கதீவு பொம்மவழி அந்த பிரதேசங்கள்லாம் நிற்கிறோம் இப்போ நாங்கள். சரிதானே? தண்ணியை பாருங்கள் என்ன ஸ்பீடாக ஓடி வருது. உண்மையில் இந்த இதுகளை பார்க்க தான் எனக்கு இந்த மனிதர்கள் வந்து இந்த பூமியில் வந்து என்ன தான் செஞ்சாலும் இயற்கையால் ஒரு தண்டனை இருக்குது. அந்த இயற்கைன்ற தண்டனையை வந்து நாங்கள் எப்பவும் மாற்ற இல்லாதன்றது வந்து எனக்கு புரியும். பாருங்க என்ன ஸ்பீடாக ஓடுது தண்ணி. அப்போ இயற்கைன்றது வந்து எப்பவும் ஒரு பதிலை கொடுத்து கொண்டே தான் இருக்கும்.